இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போது காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி என்னை விரும்ப ஆரம்பிப்பா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னை புரிஞ்சுப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே காவேரி விஜய் சொன்ன விஷயங்கள், அவங்க ஒய்ஃபை பற்றி சொன்ன விஷயங்கள், விஜய் பழகிற விஷயங்கள் எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எத்தனை வாட்டி மனுஷன் சாரி கேட்குறாரு, அந்த அளவு அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். ஆனால் என்னால் மட்டும் அவர்கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா என்னால் ஃப்ரெண்டாகவும் நினைக்க முடியல, அதே டைமில் அவரை ஏற்றுக்கவும் முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே சாரதா வராங்க. சாரதா காவேரி எதையோ பற்றி யோசிச்சுட்டு அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றாங்க. ஐயோ அம்மா வந்துடுச்சே அப்படி சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்டி, நீ விஜய் தம்பி பற்றி தானே யோசிச்சுட்ருக்க அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல, நான் இதுக்கு அவரை பற்றி யோசிக்க போகிறேன், நீ என்னமோ அவரை பற்றி தான் யோசிக்கிறேன்னு நினச்சேன்டி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நான் யாரை பற்றியும் யோசிக்கல, சும்மா தேவையில்லாம் பேசாதம்மா, ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கம்மா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் பார்த்துட்ருக்கேன், நீ போகிற போக்கே சரியில்லை. ஏண்டி நான் என்னடி பண்ணேன், என்னமோ அவருக்கு முன்ன பின்ன ரொம்ப பழக்கம் மாதிரியோ அப்படி பேசுகிற அவர் கூட, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், என்னை கூட கவனிக்க மாட்டேங்கிறேன், அவர்கிட்ட அப்படி பேசிட்டு வர, என்னதாம்மா நீ நினச்சிட்டு இருக்க மனசில், என்னம்மா நீ அவர் கூட அப்படி பழகிறேன்னு. ஏண்டி பழகக்கூடாதா, தம்பி நல்ல தம்பி தானே, நல்லவர் தான், நான் அதுக்காக சொல்லலை, நல்லவர் தான் நீயே ஒத்துக்கினேன், அப்புறம் என்ன காவேரி இப்போ என்ன சொல்ல வர, அவர் நல்லவன்றதுக்காக அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரியா? ஐயோ அப்படிலாம் நான் சொல்லலை, நீ ஏன்டி கல்யாணத்துக்கு நேராக போகிற, நான் சொல்லவே சொல்லலை, அன்னையிலேருந்து நான் ஏதாவது எடுத்தேனா, ஆனால் நீ தான் என்னமோ அப்பப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியான்னு கேட்குற. எனக்கு நீ அப்படி கேட்குறத பார்த்துட்டு உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ உனக்கு அப்படின்னு தோணுதுடி அம்மா, அவ்வளோதாம்மா உன்னை, நீ சொல்கிறது அப்படி தானே இருக்குது காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாருமா போதும் நிறுத்து, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல, நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அந்த தம்பி உங்ககிட்ட பேசிச்சா? இல்லை, அப்புறம் நீ தான் அதை பற்றி சொல்லிகிட்ருக்க, நாங்கள்லாம் அதை பற்றியே மறந்துட்டோம், நீ தாண்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே உடனே ஐயோ அப்படி சொல்லிட்டு, நான் ஒன்றும் பேசலையே அப்படி சொல்லிட்டு நழுவுறாங்க. நழுவுற காவேரி, நல்லா நழுவுற, பேச்சை நல்லா மாத்திரடி, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக தம்பியை நீ ஏற்றுப்ப, மாப்பிள்ளையே ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ தாண்டி போகிறீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சுடி அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக மனசில் யோசிச்சுட்டு போகிறாங்க நம்ம சாரதா. இங்கே வழக்கம் போல் காவேரியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு விஜய் அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காரு. அதை குட்டி பாப்பா நம்ம காவேரி பார்த்துட்றா. பார்த்துட்டு என்னப்பா யாரை பார்த்துட்ருக்கீங்க, மிஸ்ஸையா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை செல்லம், நீயும் மிஸ் இருக்க ஃபோட்டோ தான் பார்த்தேன், நீ வேணா பாரு அப்படின்னோடனே, இல்லையே என் ஃபோட்டோ இங்கே நிறைய இருக்குது, அதெல்லாம் நீ பார்க்கலையே, நீங்கள் பார்த்தா அப்படியே மிஸ்ஸை தான் பார்த்துட்ருக்க மாதிரி தோணுது, மிஸ்ஸும் நானும் இருக்க ஃபோட்டோ மட்டும் ஏன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா நீங்கள் போகிறது எதுவும் சரியில்லைப்பா அப்படின்றாங்க. அம்மோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அம்மோ, செல்லக்குட்டி இல்லை, தங்கம் இல்லை, நீ தான் செல்லம், ஒன்றை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், மிஸ்ஸெல்லாம் நான் ஏன் பார்க்க போகிறேன், புரியுதுப்பா, நீ மிஸ்ஸை பார்க்கவே மாட்டேன் அப்படி தானே, ஆமாம் நான் எங்கடா செல்லம் மிஸ்ஸை பார்த்தேன், பாரு இதில் நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு, நான் அழகாக இருக்கேனா மிஸ் அழகாக இருக்காங்களா, என்ன அம்மோ இப்படிலாம் கேட்டால் எப்படி, அப்பா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுதுப்பா, உனக்கு மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. தெரியும்ப்பா எனக்கு, அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப மிஸ்ஸை பிடிச்சிருக்குப்பா, அப்பா நீ வேணா மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னோடனே, கல்யாணமா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அது அம்மோ அப்பா ப்ளீஸ்ப்பா என் மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கப்பா, அப்போ என்ன அம்மா எனக்கு வந்துடுவாங்கல்ல, மிஸ் எனக்கு அம்மா வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நிஜமாவாடி சொல்கிற செல்லம் அப்படின்னோடனே, நிச்சயமாக தான்ப்பா சொல்கிறேன், மிஸ் எனக்கு அம்மா வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே யோசிக்கிறாரு. என்னப்பா உனக்கு ஓகேவா, நான் மிஸ்கிட்ட வேணால் பேசட்டுமா அப்படின்னோடனே, ஐயோ அம்மோ நீ அப்படிலாம் பேசிடாத, மிஸ் அதுக்கப்புறம் உங்ககிட்டே பேச மாட்டாங்க, என்கிட்டயே பேச மாட்டாங்க, உனக்கே தெரியும்ல உங்கள் மிஸ்ஸை பற்றி, ஒரு நாள் அப்படி பயங்கரமாக கோச்சிக்கிட்டாங்களே ஞாபகம் இருக்கா உனக்கு, ஆமாப்பா அப்போ எப்படிப்பா பேசுறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செல்லம், நீ அதெல்லாம் பேசக்கூடாது சரியா, நீங்கள் பெரியவங்க விஷயத்துக்கு தலையிடவே கூடாது, நீ மிஸ்கிட்ட நார்மலாக தான் பேசணும், புரியுதா இல்லையா அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. அப்பா இன்னொரு விஷயம்ப்பா, என்ன பாட்டி என்கிட்ட நைட்டு என்ன இருந்தாலும் ஃபோன் பேச சொன்னாங்க, நான் அவனை ஃபோன் பேசிட்டு வரட்டா அப்படின்னோடனே, சரி நானே போட்டு தரேன் அப்படின்றாரு.